தமிழகத்தில் சட்டவிரோதமாக மதுக்கடைகள் நடைபெறுவதும் அதை காவல்துறை கண்டும் காணாமல் இருப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. கரூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட பாரில் நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியபோது வீடியோ எடுப்பதை பார்த்து மதுப்பிரியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். தான்தோன்றிமலை அருகே உள்ள காளியப்பனூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் அரசு மதுபான கடையில் டாஸ்மாக் பார் ஒன்று இருக்கிறது. இங்கு 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டு தெரிவித்து வந்ததை அடுத்து நாம் தமிழர் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் நன்மாறன் தலைமையில் நிர்வாகிகள் டாஸ்மாக் பாரின் உள்ளே சென்று பார்த்த பொழுது மது விற்பனை ஜோராக நடைபெற்று வருவதை கண்டுள்ளனர். அப்போது அங்கிருந்த மதுப்பிரியர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்து அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த தான்தோன்றிமலை காவல்துறையினர் உள்ளே செல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்ததோடு நாம் தமிழர் கட்சியினரின் வற்புறுத்தலின் பேரில் கண் துடைப்பிற்காக உள்ளே சென்று மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து ஒருவரை மட்டும் அழைத்துச் சென்றுள்ளனர். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் உள்ளே சென்று ஆர்ப்பாட்டம் நடத்திய போது சமையல் மாஸ்டர் ஒருவர் அதை கண்டுகொள்ளாமல் மதுப்பிரியர்களுக்கு சமைத்துக் கொண்டிருந்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.